தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரரே, அருமையான கர்த்தருடைய விசுவாசியே, கர்த்தருடைய பணியாளர்களே, நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை அறியாத புற மக்களுக்கு தேவன் மேல் வைக்கிற உண்மையான நம்பிக்கையையும் பக்தியையும், அவருக்கு உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கையையும், அவர் கொடுத்திருக்கிறதான சத்திய உண்மையான வார்த்தைகளையும் கட்டளைகளையும் விளங்க பண்ணுகிறதற்கு நாம் போதகராக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. அறியாத மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற நித்திய ஜீவனை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, உயிர்த்தெழுதலை நாம் அநேகருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கும், எச்சரிப்பதற்கும், மக்களை பாவத்திலிருந்து மனம் திரும்ப பண்ணுவதற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் வெளியேறப்பட்டது. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளியேறப்பட்டது. மரித்த சடன்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமைகளை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்ததுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நித்திய ஜீவனை குறித்ததான அறிவை, ஞானத்தை அநேக அறியாத மக்களுக்கு போதிப்பதற்காக. இயேசுவை அறியாத புற ஜனங்களுக்கு நல்ல தெய்வ நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்தவர்களை அதிலே வளர்ச்சியடைய செய்வதற்கு தேவன் நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு விசேஷித்த ஞான வரங்களை கொடுத்திருக்கிறார். அநேக வியாதிகளை சுகமாக்கும், அநேக அசுத்தாவின் பிடியிலிருந்தும், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் ஜனங்களை விடுவிப்பதற்கு நம்மை பாத்திரவான்களாய், ஸ்தானாதிபதிகளாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய பணி இந்த பூமியில என்ன என்பதை நாம் அறியாதபடிக்கு இன்று ஜனங்கள் மத்தியிலே நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனை பிரியப்படுத்ததாய் ஒரு நாள் இருக்காது. தேவனுடைய இருதயத்தின் இயக்கங்களை அறிந்து, தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்மை அபிஷேகம் பண்ணி அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து, இயேசுவை அறியாத இந்த மக்களுக்கு நல்ல நம்பிக்கையை, நல்ல உற்சாகத்தை, தேவன் மேல் அவள் இருதயத்தை திருப்பும்படியான வார்த்தைகளையும் வாழ்க்கை முறைகளையும் நாம் அபியாசப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் செய்கிற பணிக்கேற்ற நல்ல பலனை பூமியிலேயும் பல மடங்கு பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை அவர் விரும்புகிறவர். தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை அவர் நிலைப்படுத்துகிறவர். தம்முடைய ஊழியக்காரரின் வார்த்தைகள் தரையிலே விழுந்து போகாதபடி அது தீர்க்க தரிசனங்களாய் நிறைவேற பண்ணி மக்கள் மத்தியிலே நமக்கு நல்ல ஒரு கனத்தையும் மகிமையும் கர்த்தர் ஏற்படுத்துகிற தேவன். நம்முடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ண அவர் ஒருவரே போதும். வேற எந்த மனிதரும் நமக்கு தேவையில்லை. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு கர்த்தர் ஒருவரே போதும். அவருடைய கரங்களே போதும். இயேசு கிறிஸ்துவின் ஆணி வாய்ந்த கரங்களின் பாதுகாப்பு ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் எப்பொழுதும் இருக்கும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம், கர்த்தருக்காக வாழ்ந்து சாதிப்போம்.